டார்கெட் ஏர்னிங் ஃபைனல் டேங்க. இது வரைக்கும் 10 ஆர்டர் முடிச்சிருக்கோம், 14 ட்ரிப் வந்திருக்கு. அமௌண்ட் வந்து 480 ரூபா வந்திருக்குங்க. நேற்று மாதிரியே தான் ஆர்டர் முடிச்சிருக்கோம். எப்படியோ 2வது இன்சென்டிவ் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். 3 hours later. ஸ்கோர் டைம் வந்து இப்போது 10:53 ஆகுதுங்க. இது வரைக்கும் நம்ம 19 ட்ரிப்பு முடிச்சிட்டோம். ஃப்ளோட்டிங் கேஸ் அதிகமாக ரீச் ஆகிடுச்சிங்க. அமௌண்ட் இது வரைக்கும் 910 ரூபா வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்சென்டிவ்க்கு இன்னும் ஒரு ட்ரிப்பு தாங்க தேவைப்படுது. இது பெரிய ஆர்டரு 150 ரூபா. ரெடியானா ஃபுட் ரெடி போட சொல்லியிருக்கேன். ஃபுட் ரெடி போட்டோம். ஃபுட் ரெடி ஆகிடுச்சு போல. இருங்க டெலிவரி பண்ணிட்டு வரேன். 4 hours later. டைம் 2 மணி ஆயிடுச்சுங்க. 1335 ரூபா தான் வந்திருக்கு. என் ஃப்ரெண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கே போயிட்டான். 34 ட்ரிப்பு முடிச்சிருந்தானா. எனக்குன்னு முடியவே இல்லை. ஒரு ட்ரிப்பு தான் இருக்கணும், பார்த்தா 2 ட்ரிப்பு கணக்கு காமிச்சிட்ருக்கிறான். ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி விளாக் எடுக்கலைங்க, எடுக்கவும் முடியல. புயல் வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நம்ம ஆர்டர் முடித்தா போதும், ஆளை விட்டால் போதும்டா அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்கேன். சாப்பிடவும் இல்லை. நைட்டு மதியம் சாப்பிட்டது தான், அது கூட சாப்பிடவே இல்லை. ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்லங்க. A few moments later. இப்போது 2:40 ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து 3 பிரச்சனை. ஒன்று, லாஸ்ட் ஒரு ஆர்டர் போடணும். ஷிஃப்ட் டைமிங்கும் முடிய போகுது. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. மொபைல்லையும் சார்ஜர் இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரே வழி, இன்னும் ஒரு ஆர்டர் வந்தால் போதும். ஆர்டர் கொடுத்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். A few minutes later. டைம் வந்து இப்போது 3:05 இருக்கும். 3:07 ஆயிடுச்சா. கடைசியாக ஆர்டர் வந்துருச்சுங்க. 2:55க்கு போடுறான். பக்குன்ட்டே இருக்குது. ஆர்டர் வருமா வராதான்ட்டு. நம்ம டார்கெட் இன்னைக்கு கடைசி நாள் எடுக்கிறோம். அதனால் பொறுமையாக காம்டவுனாக இருந்து எடுத்துகிட்டு போன்னு சொல்லி இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கோம். இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு, கஸ்டமர் லொக்கேஷன் இங்கே இருக்குது, என் வீடு இங்கே இருக்குது. இப்போ தாம்பரத்தில் இருக்கும். மேடம் வாங்க போகணும். 170 ரூபா வந்திருக்கு. என்ன பண்ணுறது, இந்த ட்ரிப்பை முடிக்கணுமே. எனக்கு அந்த டிஸ்டன்ஸை பார்த்தோன்னே பக்குன்னு ஆகிப்போச்சு. சரி ஓகே, இந்த ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எப்படி 4 மணி 4:30 ஆயிரும். அவ்வளோதான். இன்ஸ்டாமார்ட்டில் இருந்தேன். இன்ஸ்டாமார்ட்டில் ஏதோ ஒரு 2 கிலோமீட்டருக்கு பக்கமாக ஒரு ஆர்டர் கிடச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்குங்க. ஃப்ரெண்டு வந்து 34 ட்ரிப்பு முடித்து 1500 எடுத்தான்னு சொல்லி சொன்னான்னா, இப்போ நானும் இந்த அமௌண்ட்டை கொடுத்தேன்னா எனக்கும் அவ்வளோதான் வரப்போகுது. இப்போ விடிகாலம் 3 மணி ஆனதுனால எல்லா வண்டியும் போகுது. வேகமாக போகக்கூடாதுன்னே நினைக்கிறேன். கையானால் பரபராங்குது. மொபைல் வேறு சார்ஜர் இல்லைங்க, அதனால தான் இப்படி மேலே தூக்கி வச்சுருக்கேன். எப்படியும் உங்களுக்கு வியூ மறைக்கும். வேறு என்னோட இவர் வேகமாக போடுறாரு. போனை தூக்கி கீழே வச்சாச்சுங்க. ரொம்ப குளிருது. மிட்டம் டைமில் தான் நம்மளால் விளாகே எடுக்க முடியல. ஒரே ஓட்டமாக தான் இருக்கேன். ஆர்டரும் அதுக்கேற்ற மாதிரி தரமாட்டானா. முன்னெல்லாம் வந்து காட்டு சைடில் அனுப்பிவிடுவான், இப்போலாம் அனுப்ப மாட்டான். பக்கமாக இருக்கிறதுனால தான் எடுக்கவே முடியல விளாகு. ஒரு 12 மணி பக்கமாக இருக்குங்க. பஸ்ஸுக்காரனா என் மேலே விட்ருவார். ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு செல்லை கிளிக் பண்ணி வண்டியை மூவ் பண்ணேன். இந்த சைடு இறக்கத்தில் வந்து லாரி வேனு கார்லாம் வேகமாக வருமா, அதனால் இந்த சைடு போவேண்ணா. இப்படி ஓரமாக போகலான்னு போனோமா, ஆர்னு அடிக்கிறாரு. பார்த்தா பஸ்ஸு கட்டுப்பாயிருச்சு. கண்டபடி திட்டிட்டேன். அவர் என்னை பார்த்து திட்டேன், நான் அவரை பார்த்து திட்டேன். ஒரே வேடிக்கையாக தான் போச்சு. தொலையாக இருக்கும் போதே ஆர்ன் அடிச்சிருக்கலாம். கிட்ட வந்து அந்த பஸ் ஆர்னு அடித்தா பயமாக இருக்கா இல்லையா. ரோடு ஃப்ரீயாக இருக்குது, வேகமாக போகலான்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணேன், 60க்கு மேலே போனாவே ஆயில் லீக் ஆகும், பெட்ரோல் காலியாகும். அதனால் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. இந்த சாப்டர் முடிஞ்ச வாட்டி நெக்ஸ்ட்டு வந்து ரியல் டைம் விளாக் வருமா, அந்த விளாக் தாங்க எடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். அந்த விளாக் வசம் தான் சேனலே ஓப்பன் பண்ணேன். பார்த்தா எப்படியோ போயிடுச்சு. அந்த விளாகில் நம்ம பெருசாக எதையும் எடுக்க மாட்டோம். நம்ம டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணுறோமோ அதே தான் எடுக்க போகிறோம். அதனால் சேனல் கொஞ்சம் பிக்கப் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது வந்து எடுத்துடலாம் அப்படின்னு தோணுது, அதனால் எடுக்கிறேங்க. 100 விளாகு வேறு லெவலில் இருக்க போது. புதுசாக வந்து டார்கெட்டு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறேன். இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. விளாகு இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி தான் வேலையை விட்டு ரிலீவ் ஆகி தனியாக இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே ஃபோக்கஸில் போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு டைமே தோணும், கம்பெனிக்கு போகலாமா இல்லை வேறு ஏதாச்சும் படிச்சுட்டு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்துட்டோம், இனிமேட்லாம் எங்கேயும் போகவே கூடாது. வாழ்வா சாவா அப்படின்னு எடுத்த முடிவு இது. எல்லாமே விரிவான எக்ஸ்பிளேஷன் வந்துட்டு சொல்கிறேங்க. அதுக்கான ஒரு டைம் வரட்டும். நான் ட்ராவல் விளாக் கூட பண்ணக்கூடாது. எந்த ஒரு வீடியோஸையும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். இப்போ டெக் சேனல்லாம் டெக் வீடியோஸ் மட்டும் போடணும்,
ட்ராவல் விளாக்னால் ட்ராவல் விளாக் மட்டும் போடணும். ஏன்னா அதர் வீடியோ போட்டால் பார்க்கவும் மாட்டாங்க, அந்த சேனல் ஆல்காரிதமும் எடுத்துக்காது. நம்மளும் அப்படி இருக்கவே கூடாது, நம்ம எப்பயுமே என்ஜாய்மெண்ட் பண்ணணும், அதுக்கோசம் தானே எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸு கூட அதுக்கேற்ற மாதிரி நான் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன். தம்ப்நெயில்லாம் என் ஃபேஸ் வைக்கணும். இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ரூல்ஸே வந்துட்டு தம்ப்நெயிலில் என் ஃபேஸ் வைக்கணும். இனிமேட்டு வந்து இந்த ஹேண்டில் பேரை பிடிச்சி தம்ப்நெயில் வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டேன். ஒரு நர்வஸாக இருக்குது, போக போக சரியாக போயிருன்னு நினைக்கிறேன். அந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் இருக்கும்போது நிறையா ரூல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி மனசில் வச்சுக்கிட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு தயங்காமல் வீடியோ எடுக்கணும், தயங்காமல் இருக்கணும். இப்போ ஒரு விஷயத்த சொல்லணும், ஒரு விஷயத்த வந்துட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா தயக்கப்படுவோம், இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தயக்கப்படுவோம். அதை தான் பண்ணவே கூடாது, அந்த தயக்கமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று வந்துட்டு தம்ப்நெயிலில் நம்ம பேச வைக்கணும், அதுதான் மிகப்பெரிய ரூல்ஸு. அப்புறம் நிறையா சின்ன சின்னதெல்லாம் யோசித்து வச்சுருக்கேன், இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது சொல்லும் போது. ரூட் எப்படி காமிக்கிறேனே தெரிலங்க. இது பாலத்து மேலே ஏறுது, இதுவும் கொஞ்சம் தூரம் எல்லோ கலர் ரோட்டில் போய் அதுக்கப்புறம் தான் பிரியுது. அந்த செல்லு வேறு ஒன்று ஊற்று பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி ஆகும். இப்போ போயிடக்கூடாதுங்க, போயிட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரே கன்ஃபியூஷனாக ஆகுது. இதில் வேறு அந்த பனி வேறு சும்மா மூஞ்ச மறைச்சிக்கிட்டே இருக்குது. 220 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன், ஃபுல்லுமே காலி ஆயிடுச்சு. போகும்போது ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு போகலான்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் காசு வச்சுருக்கிறேன். கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேங்க. கூகுள் மேப்பில் ரூட்டு போட்டாச்சு. பாரு சுற்றுது, ஒரே சுற்றுது. இப்படி போய் வருது. இந்த வழியில் போக சொல்லுதுங்க. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக தான் வர மாதிரி காமிச்சிருக்குது. லொக்கேஷன் இதோட முடிஞ்சிச்சிங்க, இனிமேட்டு உள்ளே போக சொல்லுது. அப்போ கரெக்டாக தான் வந்துருவோம். கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்போம். ஃபுட்டு கொடுத்துட்டேங்க, அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 170 ரூபா போட்டுருந்துச்சி, 2 ரூபா தாங்க சேர்த்து வந்திருக்கு. 30 ட்ரிப்பு முடிச்சிட்டோமா? 2 ட்ரிப்பு வந்திருக்குங்க இந்த ஆர்டருக்கு. ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்காங்க. இப்போ பக்கத்தில் ஒரு இன்ஸ்டாமார்ட் இருக்குது, சேலூர் பக்கமாக ஆர்டர் டெலிவரி பண்ண வந்தேன்னா அப்போது மேடவாக்கம் ஜோனு 2X அப்படின்னு சொல்லி வந்துச்சான். நான் தெரியாதனமாக கிளிக் பண்ணிட்டேன்ப்பா, இங்கேயே பிடிச்சி வச்சுக்கிட்டான். லொக்கேஷன்லேருந்து என் ரூம் வரைக்கும் 25 கிலோமீட்டருங்க. இந்த ஆர்டருக்கு அமௌண்ட் வந்து 172 ரூபா வந்துச்சான். இப்போ அப் அண்ட் டவுன் வந்து 25 கிலோமீட்டர் ஆகிடுச்சான். பெட்ரோல் வந்து 60 ரூபாய்க்கு போயிடுச்சுங்க. 110 ரூபா தான். இது எனக்கு லாபமானு கேட்டால் டே டைமில் எடுக்கும்போது எனக்கு லாபம் தான், ஆனால் இந்த டைமில் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப நட்டங்க. என் வீட்டு பக்கத்தில் போடுறதுனா டக்குன்னு அப்படியே கொடுத்துட்டு போயிடுவேன், டைமிங்கும் மிச்சமாக இருக்கும், அமௌண்ட்டு ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்கும். இந்த ஆர்டர் வந்து நம்ம ப்ராஃபிட்டே கிடையாது. டே டைமில் ஏன் ப்ராஃபிட்டபுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, அங்கேருந்து இது வரைக்கும் ஆர்டர் இழுத்துட்டு வந்துட்டாங்களாம், ரிட்டன் போகும்போதும் ஆர்டர் போட்டிருப்பாங்க, ரிட்டன் ஆர்டரு. இப்போ நைட் டைமில் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் இருந்திருக்காது, அதனால் இப்போ நைட் டைமில் ஆர்டர் வராது. அதுதான் வித்தியாசம் பகலுக்கும் நைட்டுக்கும்.